கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 126 சங்கீதம் 6 வசனம். அள்ளித்தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான், ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோடு திரும்பி வருவான். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு நல்ல பலன்களை தருகிற தேவன். நம்முடைய பிரயாசங்களுக்கு நற்பலனை தருகிற தேவனாயிருக்கிறார். இந்த வசனம் சொல்லுகிறது, அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான். இன்றைக்கு நாம் ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு சூழ்நிலையில் ஏதோ ஒரு காரியத்திற்காக நம்முடைய பிரயாசங்களை செலவழிக்கிறவர்களாக காணப்படுகிறோம். அப்படி செலவழிக்கும் பொழுது நாம் மிகவும் கடினப்பட்டு நம்முடைய உழைப்பை போட்டு நம்முடைய நேரங்களை போட்டு அந்த காரியத்திற்காக நாம் மிகவும் பிரயாசப்படுகிறோம். அதைத்தான் அள்ளித்தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான். பயிரிடுகிறவன் விதையை சுமந்து கொண்டு போகும் பொழுது அழுது கொண்டு போய் தன் பிரயாசத்தை அங்கே செய்து அந்த விதைகளை அங்கே விதைக்கிறான். ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோடு திரும்பி வருவான். அல்லேலூயா. அந்த பிரயாசத்தின் பலனை கண்டடையும் பொழுது மிகவும் ஒரு சந்தோஷம், ஒரு கம்பீரம், ஒரு ஆர்ப்பரிப்பு உண்டாகும். அதே போன்றுதான் இன்றைக்கு நாம் செய்கிற காரியங்கள். ஒருவேளை நம்முடைய தொழிலில் இருக்கலாம், நம்முடைய வேலைகளில் இருக்கலாம், அல்லது நம்முடைய ஊழியங்களில் இருக்கலாம், அல்லது நம்முடைய குடும்பங்களில் இருக்கலாம், அல்லது நம்முடைய தனிப்பட்ட வாழ்வில் கூட இருக்கலாம். எதில் இருந்தாலும் ஒரு நாள் ஒன்று வரும், அன்றைக்கு நம்முடைய பிரயாசத்தின் பலனை நாம் அனுபவிப்போம். முந்தின வசனம் சொல்லுகிறது, கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். மிகவும் கடினப்பட்டு கண்ணீரோடு நாம் வேர்வையோடு உழைக்கும் பொழுது கம்பீரமாய் அறுக்க முடியும். அதைத்தான் இங்கே 1 கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், நான் நட்டேன், அப்பல்லோ நீர் பாய்ச்சினான், தேவனே விளைய செய்தார். அது ஊழிய களங்களிலும் இருக்கலாம், நாம் வேலை செய்கிற தளங்களிலும் இருக்கலாம். எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் நம்முடைய பிரயாசங்களை செலவழித்து கொண்டிருந்தாலும் நாம் நடலாம், நாம் நீர் பாய்ச்சலாம். ஆனால் அதற்கு பலன் தருகிறது, அதற்கு விளைச்சல் தருகிறது நம்முடைய தேவன் என்பதை நாம் திட்டமும் தெளிவுமாக தெரிந்து கொள்ள வேண்டும். கீழே உள்ள வசனம் சொல்லுகிறது, அப்படி இருக்க நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றுமில்லை, விளையச் செய்கிற தேவனாலே எல்லாமே ஆகும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் பிரயாசப்பட வேண்டியது நம்முடைய கடமை, நாம் உழைக்க வேண்டியது நம்முடைய கடமை, நம்முடைய நேரங்களை அந்த காரியங்களிலே செலுத்த வேண்டியது நம்முடைய கடமை. உதாரணமாக ஒரு மாணவனை எடுத்துக்கொண்டால் அவனுடைய பலன், அவனுடைய பிரயாசம், அவனுடைய அறிவு எல்லாவற்றையும் அவன் பல வருடங்களாக அதிலே செலவழித்து தான் கடைசியிலே பட்டம் பெற்று சமுதாயத்திலே ஒரு பெரிய மனுஷன் ஆகிறான். அப்படி அதைத்தான் நாம் ஊழிய களங்களில் ஆனாலும், நம்முடைய குடும்பங்களில் ஆனாலும், நம்முடைய தனிப்பட்ட வாழ்வில் ஆனாலும், ஈவன் நாம் வேலை செய்கிற இடங்களில் ஆனாலும் நாம் படுகிற பிரயாசங்களின் பலனை நாம் கம்பீரத்தோடு அறுப்போம். ஏனென்றால் அது நம்மாலே அல்ல, அதை வாய்க்க பண்ணுகிற தேவன், விளைச்சலை தருகிற தேவன். நமக்கு நல்ல விளைச்சல் வேண்டுமென்றால் நாம் உண்மையாக பிரயாசப்பட்டு உண்மையாக அதில் கவனம் செலுத்தும் பொழுது, முயற்சி செய்யும் பொழுது நிச்சயமாகவே தேவன் நமக்கு நல்ல பலனை தருவார். ஆகவே இன்றைய நாட்களில் காணப்படுகிற உங்களுடைய பிரயாசங்களின் வருத்தங்களை பார்த்து நீங்கள் சோர்ந்து போகாமல் அதன் பலன் ஒரு நாள் தேவன் உங்களுக்கு தருவார் என்பதை அறிந்து சந்தோஷப்படுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபையை நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த நாளிலும் நாங்கள் கண்ணீரோடே விதைத்தாலும் கம்பீரத்தோடே அறுப்போம் என்று, நாங்கள் நட்டாலும் நீர் பாய்ச்சினாலும் நீரே எங்களுக்கு விளைய செய்கிற தேவன் என்றும் எங்களோடு பேசியிருக்கீங்க. நன்றி பரிசுத்த ஆவியானவரே.
துதி கன மகிமை மக்கே செலுத்துகிறோம். மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே. ஆமென். காட் bless you.